ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்கல் பக்கே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேமியா பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் பால் பாயசம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெய்யில் லைட்டாக வறுத்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் பாயசம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. வீட்டில் கொஞ்சம் சேமியா பாக்கெட்டும் அந்த ரெடிமேட் மிக்சர் பாக்கெட்டும் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் திராட்சையை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். சரி, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி செய்யலான்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் இப்படி செய்கிறேன். அந்த முந்திரியும் நெய்யும் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அந்த நெய் அப்படியே ஊற்றி இந்த சேமியாவை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது வறுத்த சேமியா தான், சும்மா லைட்டாக வறுத்தா போதும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். அப்படியே பாலிலே அந்த சேமியா நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். என் பையனுக்கு இந்த சேமியா பாயசம் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா வெந்துடுச்சு. இந்த பாயச மிக்ஸை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சும்மா அதில் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். அந்த சேமியாவோட போட்டு நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குறை ஏதாவது வீடியோவில் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சர்க்கரை போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த பாயச மிக்ஸில் வந்து சர்க்கரை இருக்கும், அதனால் வந்து நம்ம பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கலாம். அது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ரெடிமேட் மிக்சர் பாயச மிக்ஸும் அப்புறம் சேமியாவும் போட்டு செஞ்சோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருந்ததுங்க பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளான பொருளை வச்சு நல்லா டேஸ்ட்டான பால் சேமியா எப்படி செய்து பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.